சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் ஒன்றிய அதிமுக சார்பில் ஈயன் கண்டிகை ரவி தலைமையில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா. ரமணா, கோ ஹரிச்சந்திரன் பங்கேற்பு. இனி விரிவான செய்தி. திருத்தணியில் ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய அதிமுக செயலாளரும் திருத்தணி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவருமான ஈயன் கண்டிகை ரவி தலைமையில் அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா திருத்தணி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பி.வி. ரமணா, முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கோ ஹரி, மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்துடன் கூடிய புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் குப்பன், ஒன்றிய பொருளாளர் ஏமநாதன், மாவட்ட பிரதிநிதி கருணா, வேளஞ்சேரி பழனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலாவதாக வேளஞ்சேரியில் முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன் ஏற்பாட்டில் மேளதாளங்கள் முழங்க பிரம்மாண்ட ஏற்பாட்டுடன் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. புதுமையான செய்திகளை உடனுக்குடன் கண்டுகளிக்க தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். இதையடுத்து திருத்தணி ஒன்றியம் மத்தூரில் அதிமுக அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா, முன்னாள் எம்பி கோ ஹரி கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மத்தூர் கிளைக்கழக செயலாளர், வார்டு உறுப்பினருமான அண்ணாமலை உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் கோணசமுத்திரம் ஊராட்சியில் கிளைக்கழக செயலாளர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் மகேஷ், சங்கர் காந்தி, மோகன் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக திருத்தணி ஒன்றியம் அக்கூர் பஞ்சாயத்தில் கிளைக்கழக செயலாளர் சசிதரன், மாணவர் அணி நிர்வாகி தணிகாச்சலம் ஏற்பாட்டில் நடைபெற்ற அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பி.வி. ரமணா, கோ ஹரி கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். கடைசியாக கார்த்திகேயபுரம் பஞ்சாயத்தில் சரஸ்வதி மில் அருகில் அதிமுக ஒன்றிய பொருளாளர் ஏமநாதன், கிளைக்கழக செயலாளர் ரவி ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுக புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பி.வி. ரமணா, கோ ஹரி, ஒன்றிய செயலாளர் ஈயன் கண்டிகை ரவி, முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுகவினருக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர்கள் கண்ணன், பன்னீர், ஆனந்தன், மணி, கங்காதரன், புஷ்பராஜ், முக்கிய நிர்வாகி தனசேகர் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். வேலைவாய்ப்பில்லை, எதையுமே செய்யாமல் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக இந்த ஆட்சி இந்திய அளவில் உலக அளவில் 7வது பணக்கார குடும்பம் மு.க. ஸ்டாலின் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. 30,000 கோடி ரூபாய் முதல் 2 ஆண்டுகள் ஊழல், சாராய கடை மூலமாக ஊழல் செய்கிறார்கள் என்று அவருடைய நிதியமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியமைச்சர் பழனிவேல் தேவரன் பேசிய ஆடியோ வெளியாச்சு. அதுக்கு இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. எப்படி 30,000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் மது பாட்டில் வியாபாரம், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், 10
10 1 கோடி பாட்டில் 10 ரூபாய்னா 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 300 கோடி, 12 மாதத்துக்கு 3600 கோடி, 7200 கோடி பாட்டிலை கூடுதலாக விற்பனையில் மட்டுமே 2 ஆண்டுகளில் இவங்க செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் கமிஷன், பாட்டில் கமிஷன், பெட்டி கமிஷன் இதெல்லாம் சேர்த்தா 30,000 கோடி ரூபாய் இந்த ஆட்சியாளர்கள் லஞ்சமாக பெற்றது எவ்வாறு கையாளுவது தெரியாமல் திறவுவதாக பயணிகள் தியாகம் சொல்லி ஆடியோ வெளியாச்சு. நீங்களும் கேட்டீங்க, மறுபடியும் அதே கட்சி 24 ஓட்டு போட்டீங்க. நீ எப்படி ஆளையே காணும். நீ ஓட்டு போட்ட ஜெகத்தில் திருப்பி தேடணும், பார்க்க முடியாது, சிந்தித்து பார்க்கணும். மறுபடியும் 26 தேர்தல் வரப்போகுது. இந்த ஆட்சி மறுபடியும் வந்தா நாடு சூழலாகிடும். இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்காங்க இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் குடும்ப ஆட்சி. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர். நேற்றுக்கு முந்தைய தினம் பதவியேற்பு. ஜெயிலிருந்து வெளியே வந்தோடனே அந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி 30,000 கோடி கொள்ளையடிச்சா மறுபடியும் அமைச்சர் பதவி. ஒரு வருஷம் 421 நாள் கட்டி ஜெயிலிருந்து வெளியே வரான், அவருக்கு அமைச்சர் பதவி. இதெல்லாம் நியாயமா என்பதை சிந்தித்து பாருங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா எடப்பாடி அந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்தாங்க. யாரும் 7வது பணக்காரர் 1வது பணக்காரர் 2வது பணக்காரர் பேர் எடுக்கவில்லை. இந்த குடும்பம் இன்றைக்கு இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு ஒரு ஓட்டை வைத்துக் கொண்டு இந்தியாவில் பணக்கார குடும்பம் என்ற பெயரை எடுத்திருக்கிறார்கள். கூடிய விரைவில் உலக அளவிலே பணக்கார குடும்பம் என்ற பெயர் வரும். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க